ஹலோ, வெல்கம் டு இன்ஃபோடெக் சிக்ஸ்டர். இந்த மாதிரி எப்படி நம்மளோட எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் வாய்ஸ் சேவ் கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம இன்ஃபோடெக் சிக்ஸ்டரில் வந்துட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். Suno.com/iOS or Suno.com/Android to make music for free with the real Suno app. SUNO. Do not settle for this fake clone app. ஸோ இன்ட்ரோலாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணி நம்ம எடிட்டிங் ப்ராசஸ்ஸாக ஆரம்பிக்க போகிறோம். லேப்டாப் வச்சுருக்கவங்களாம் ப்ளூ ஸ்டாக்ஸ் மூலமாக ஏற்றிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் ஃபோனில் இருக்கிறவங்க நார்மலாக ஏற்றிக்கோங்க, அதுவும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ நம்ம ப்ளூ ஸ்டாக்ஸ் லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடிட்டிங் ப்ராசஸை நம்ம டக்குன்னு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தூரம் லோடிங் ஆகிடுச்சு கைஸ். லோடிங் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம இன்ஷாட்டில் என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆனோடனே எல்லாருக்கும் தெரியும், இன்ஷாட்டில் எடிட் பண்ணும்போது வீடியோன்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை கொடுத்து தான் எடிட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோங்கிற இந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ணுவோம். ஓகேவா? அதை கொடுத்து நியூவை கொடுத்துருங்க. நியூவை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றி வச்சுருக்கிறதான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கு தேவையான அந்த உங்களோட ஃபோட்டோவை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தோடனே வந்துடும். லேப்டாப்பில் லைட்டாக ஃபோட்டோ கிளிச் ஆகும், பட் அது சேவ் பண்ணும்போது கரெக்டான ஃபோட்டோவாக தான் வந்து நிற்கும். ஸோ அது ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? டியூரேஷன் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் கிளிச் ஆகுது. கிளிச் ஆகலைன்னா ஃபோட்டோ தெரியும். ஃபோட்டோ இருக்குது, பட் நம்மளுக்கு கிளிச்சு. ஸோ இந்த மாதிரி லேப்டாப்பில் லைட்டாக கிளிச் ஆகும். ஏன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் அதில் கிளிச்சை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ப்ளூ ஸ்டாக்னாலே கிளிச் ஸ்டாக்ஸ் தான். ஸோ அதனால் அந்த கிளிச்செல்லாம் நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. ஸோ அதை விட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தாலும் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ப்ளூ ஸ்டாக்ஸில் கிளிச்சு இப்போ வருது. கரெக்டாக வந்துடுச்சா? இவ்வளோ தான். இதுதான் ஃபோட்டோ வந்துருச்சுனாலே உங்களுக்கு இந்த ப்ராசஸ்க்கான கரெக்டான பாதி ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ போய்ட்டு நீங்கள் பீப்புள் கொடுத்தீங்கன்னா திருப்பி ஒரு ஃபைல் மாதிரி வரும். அதில் உங்களுக்கு தேவையான லிப் மூமெண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு க்ரோமோன்னு ஒன்று இருக்கும். எடுத்தோன்னே க்ரோமோன்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை வச்சு சுற்றினீங்கன்னா இந்த க்ரோமோவில் பின்னாடி இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீனெல்லாம் போயிடும். உங்களுக்கு அந்த வாய் தெரியும், பட் இந்த வாயை செட் பண்ணுறதுக்கு தான் பெரிய பிரச்சனை. லேப்டாப்காரங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தோணும். ஏன்னா நம்ம ஃபோனில் பண்ணும்போது கிளிச் ஆகாது. இந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் கர்ம் ஒன்று இருக்கே, கிளிச்சாக இருக்கும். அப்புறம் அந்த வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோ தெரிகிற மாதிரி வச்சுட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அந்த வாய்க்குன்னு தோணுது. ஸோ இப்போ வீடியோவை ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை. ஸோ இப்போ தெரியுதா, வாய்ஸ் எவ்வளோ நல்லா கரெக்டாகவே வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபோனில் பண்ணும்போது இதோட ஈஸியாகவே பண்ணலாம். ஏன்னா இது கிளிச்சு. நான் எப்போவுமே முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கிறதே என்ன, கிளிச்சு. லேப்டாப்பில் ப்ளூ ஸ்டாக்ஸ் எடுத்தாலே கிளிச்சு தான். ஆனால் ஃபோனில் அப்படி இருக்காது. கிளிச் அவ்வளோக்கு பெருசாகவும் வராது. ஸோ நீங்கள் கவலையே பட தேவையில்ல. கிளிச்சை பற்றி ஃபோன்காரங்க கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணணுன்னா ஃபியூச்சர்லேயும் எடுத்துக்கலாம், மியூசிக்லேயும் எடுத்துக்கலாம். எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னா அந்த மியூசிக்லேயே எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது இன்ஷாட் யூசர்ஸ்க்கு, காமனான யூசர்ஸ்க்கு தெரியும். இந்த விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது கிளிச் ஆகுது, பார்த்தாலே தெரியும். ஏன்னா இது வந்து ப்ளூ ஸ்டாக்ஸில் விட்மேட் த்ரூவாக நம்ம ப்ளூ ஸ்டாக்ஸ்லேருந்து ஏற்றிருக்கோம். அதனால லைட்டாக கிளிச் ஆக தான் செய்யும். ஸோ அதை பற்றி லேப்டாப் யூசர்ஸ் கவலைப்பட தேவையில்ல. ப்ரிவ்யூ பார்க்கணும்னா பார்த்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் போய்ட்டு இந்த லேப்டாப்பில் ஃபைலில் பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரத்தை போட்டுட்டாங்க. ஆனால் லேப்டாப்லேயே நெட் ஆன் பண்ணி அது சின்ன ஒரு விளம்பரம் தான் வரும். ஆனால் ஃபோனில் எப்படி நெட் ஆன் பண்ணி வச்சுருப்போம், பட் விளம்பரம் வராது. அதுதான் எனக்கு புரியலை. லேப்டாப்காரங்களை பார்த்தா மட்டும் இழிச்சா இது மாதிரி ஒன்றுங்களுக்கு இருக்கு போல, அவங்களுக்கு மட்டும் ஆட் விடுறாங்க. ஸோ இப்போ லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட
ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ பார்க்கணும். அதுக்கு நீங்கள் வந்து லேப்டாப் யூசர்ஸ் கண்டிப்பாக இந்த ஷேரை கொடுத்துட்டு சேவ் டு விண்டோஸ்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே போகணும். நம்ம வந்து இன்ஃபோடெக் டெக்ஸ்டர்னு ஒரு ஃபோல்டர் நம்மளுக்காண்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் போட்டு விட்ருவோம். ஏன்னா இது நம்ம செஞ்ச வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கு புரியும். நல்லா வாய்ஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரையும் பாய். நான் உங்கள் கிளிக்ஸ்டர்.